பீகார் மாநிலம் தற்போது கொலை, கொள்ளை மற்றும் துப்பாக்கி சூடு போன்றவற்றின் நிழலில் வாழ்வதாக ராகுல் காந்தி கடிந்துரைத்துள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாட்னாவில் பெருவணிகர் கோபால் கெம்காவை வெளிப்படையாக சுட்டுக் கொலை செய்த நிகழ்வு பாஜகவும் நிதிஷ்குமாரும் இணைந்து பீகாரை இந்தியாவின் குற்ற தலைநகராக மாற்றியுள்ளனர் என்பதை மீண்டும் மெய்ப்பித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் தற்போது கொலை, கொள்ளை மற்றும் துப்பாக்கி சூடு போன்றவற்றின் நிழலில் வாழ்வதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, பீகார் மாநிலத்தில் குற்றம் என்பது புதிய வழக்கமாகிவிட்டதாகவும் அங்கு அரசாங்கம் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் கடிந்துரைத்துள்ளார். பீகார் மக்கள் இந்த அநீதியை பொறுத்துக் கொள்ளக்கூடாது என கூறியுள்ள ராகுல் காந்தி, உங்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியாத அரசாங்கம் உங்கள் எதிர்காலத்துக்கும் பொறுப்பேற்க முடியாது என சாடியுள்ளார். ஒவ்வொரு கொலையும், ஒவ்வொரு கொள்ளையும், ஒவ்வொரு தோட்டாவும் மாற்றத்துக்கான கூக்குரல் எனவும், இந்த தேர்தல் புதிய பீகாருக்கான நேரம் என்பதால் மக்கள் செலுத்தும் வாக்குகள் அரசாங்கத்தை மாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் பீகாரை காப்பாற்றுவதற்கும் உதவும் என ராகுல் காந்தி அறிவுறுத்தியுள்ளார்.